அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் பார்க்கவிருப்பது மிகவும் முக்கியமானது. 2 பாகங்களாக தேவன் இதை பிரித்து பேச சொன்னார். இன்று பாகம் 1, அடுத்த மாதம் பாகம் 2. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேருபீன் சேராபீன்கள் 2 இருக்கிறது. இது 2க்குமே நிறைய ஆவிக்குரிய ஆழங்கள் இருக்கிறது. இது 2மே நீங்க பார்த்தீங்கன்னா, கேருபீன்கள் ஆதியாகமத்தில் வரும், யாத்திராகமத்தில் வரும். ஆனால் மையமாக எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலையும் 10ஆம் அதிகாரத்திலையும் வரும். முதல்ல கேருபீன்கள்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதோட ஆழம் நமக்கு புரியும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது தேவனுடைய வாகனம் என்று அநேகர் சொல்றாங்க. அதற்கு வேதத்திலையும் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனா அதற்கு ரொம்ப முக்கியமான ஆவிக்குரிய ஆழம் இல்லைன்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக தேவனால் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க தேவனால் உண்டாக்கப்பட்டது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தேவன் யாருக்கு தரிசனமாக காட்டுகிறார் என்றால், எசேக்கியேலுக்கு காட்டுறாரு. 1ஆம் அதிகாரத்திலே காட்டுறாரு. 1ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து நம்ம வாசிச்சு பார்த்தா அதற்கு பலவிதமான ஆழங்கள் இருக்கிறது. 1ல இருந்து அது முழுமையா அப்படியே வாசிச்சு பார்க்கணும். எசேக்கியேல் 10:1 முதல் முழுமையாக நம்ம வாசிச்சு பார்க்கணும். ஆனா நேரம் இல்லாததுனால நான் வேகமா ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்றேன். வேதாகமத்துல முதல்ல எங்க வருது அப்படின்னா, எடுத்து நீங்க வாசிக்கணும் அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ கேருபீன்கள் அப்படின்றது ஏதோ சும்மா தேவன் என்ன பண்ணல, உண்டு பண்ணல, அதை தேவன் ஒரு காவலுக்காக வைத்திருக்கிறார். அப்போ கேருபீன்கள் அப்படின்றது காவலை குறிக்கிறது. ஆத்துமா காவலா இருக்கணும் அப்படின்னா சில நேரங்கள்ல தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும். அப்போ கேருபீன்கள் அப்படின்றது தேவனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. அப்போ கேருபீன்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் காவல். சங்கீதம் 80:1. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பு ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறதே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதே. எங்க? கேருபீன்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்போ அவர் வாசம் பண்றார் அப்படின்னாலே அவர் அந்த கேருபீன்களை எப்படி அற்புதமா உண்டு பண்ணிருப்பாருன்னு பாருங்க. அதோட தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அநேக பேருக்கு தெரியாது. இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா எசேக்கியேல்ல தெல்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 1ஆம் அதிகாரத்துல அப்படியே அவர் வாசிச்சு பாக்குறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்துல அந்த 1ஆம் அதிகாரம் முழுக்கவே கேருபீன்கள்ன்ற வார்த்தை இருக்காது. ஆனா 10ஆம் அதிகாரத்துல கேருபீன்கள் சொல்லிட்டு வரும். இதுதான் அந்த ஜீவன்கள் சொல்லிட்டு புரிஞ்சுப்பாரு. இதை வாசிக்கணும் அப்படின்னா 1ஆம் அதிகாரம் முதல்ல நீங்க 15 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 15. அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். அப்ப நல்லா பாருங்க, அதற்கு 4 முகங்கள் இருக்கிறது. 1 மனித முகம், 2வது சிங்க முகம், 3வது எருது முகம், 4வது கழுகு முகம். இதை நம்ம பார்க்க போறோம். இப்போ 1:1 இருந்து வாசிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையில். எங்க? எந்த நதி? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், அவரு விடுதலையா இருக்கும் போது தேவன் காட்டின தரிசனம் இல்ல, சிறைப்பட்டவர்கள் இடத்துல தேவன் காட்டுற ஒரு தரிசனம். அதாவது ஏன் சொல்றேன்னா, தேவன் உங்களுக்கு தரிசனத்தை காட்டணும் அப்படின்னா வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் காட்டுவாரு, இங்க இருந்தாலும் காட்டுவாரு, நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் காட்டுவாரு. தரிசனம் தூங்கும் போது மட்டும்தான் வரும்னு நினைக்க கூடாது. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் போதும் வரும், யாருக்கு வேணா வரும். ஆனா தேவனால் அவர் தெரிந்தெடுக்கப்பட்டவரா இருக்கணும். அப்படியே வாசிங்க. நடுவில்
பார்க்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட்ட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட நான் தேவனுடைய தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் தரிசனம் காட்டணும் அப்படின்னா கர்த்தருடைய கரம் நம்மேல் அமர்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறதா? அப்படியே வாசிங்க. இதோ வடக்கே இருந்து பூசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். இப்ப நல்லா பாருங்க, நம்ம 4 விதமாக பார்க்க போறோம். 4 + 1 5 விதமாக பார்க்க போறோம். முதல்ல 1:10 வாசிங்க. ரெண்டு பாகங்களாக பிரிக்கிறாங்க. அது 4 நாளாக பிரிக்கப்படுகிறது. ஆனா 4 தான் நம்ம எடுத்துக்கணும். வாசிங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆரம்பத்துல சொன்னேன்ல, மனிதன், சிங்கம், எருது, அப்புறம் கழுகு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப 6 வாசிங்க. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. இப்போ 8 வாசிங்க. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. என்ன கைகள் இருந்ததா? மனித கைகள் இருந்ததா? எப்படி தேவன் அழகா என்ன பண்றாரு, அவருக்கு வெளிப்படையா சொல்றாரு பாருங்க. இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா எப்படி 10ஆம் அதிகாரத்துல இணைப்பாரு பாருங்க. இப்ப 7 வாசிங்க. 1:7. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்கள். எப்போ கால்கள் எப்படி இருந்திருக்கும்? கன்றுக்குட்டியின் கால்களை போல இருந்ததா? கைகள் எப்படி இருந்தது? இந்த மனித கைகளா இருந்தது. கால்கள் கன்றுக்குட்டியின் கால்களை போல இருந்தது. இப்போ 13-14 வாசிங்க. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால், அவைகள் எரிகிற அக்கினி. அவங்களோட சாயல் சொல்றாங்க. தோற்றமா இருக்கட்டும், அவங்களோட சாயல், முழு சாயல் எப்படி இருந்தது? அவைகள் எரிகிற அக்கினி தழலின் அதாவது எரிகிற அந்த அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஒரு அக்கினி மயமா இருந்திருக்கும். அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமா இருந்தது. அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கணும். இந்த ஜீவனுக்குள்ள உலாவர அக்கினியை கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிற மாத்திர கையில ஒருத்தன். அதனாலதான் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? வாசிங்க. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அப்படின்னா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. அப்ப நம்ம பேசும்போது தேவனோட வார்த்தை அக்னியாய் வெளிப்படணும். மின்னல் எவ்வாறு புறப்படுவதை யார் அறியாது இருக்கிறாங்களோ அது போல அனைவருக்கும் வார்த்தை அறியாது இருக்கணும். அது எப்படி இருக்கணுமா? ஆனா மின்னலை போன்ற ஒரு வார்த்தையாக இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. 15. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித்திருந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையும் ஒரு சக்கரத்தை கண்டேன். நல்லா பாருங்க, 4 முகங்களையும் ஒரு சக்கரத்தையும் கண்டேன். அப்ப என்ன குறிக்கிறது? தேவனுடைய வாகனமா இருக்கலாம் அப்படின்றத குறிக்குது. இதை இன்னுமாக அழுத்தமாக சொல்றார். நீங்க இப்ப படிச்சு பார்த்தோம் இல்லையா, நீங்க வீட்டுக்கு சென்று நேரம் வாய்க்கும் போது முழுமையா படிச்சு பாருங்க. இதுல எங்கேயுமே கேருபீன்கள்னு இருக்காது. ஆனா தேவன் எப்படி உறுதிப்படுத்துறாரு பாருங்க. எசேக்கியேலுக்கு எப்போ புரிய வருதுன்னு பாருங்க. எசேக்கியேல் 10:20 முதல் 22 வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை. இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேல் தேவன் மேல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியா இணைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அவங்களோட சட்டையும் நம்ம அங்க பார்த்தோம். இந்த விஷயமும் அந்த சக்கரங்களும் அங்க பார்த்தோம்.
இதெல்லாம் நீங்க 1ல இருந்து அப்படியே வாசிச்சு, இப்ப நம்ம வந்து வாசிக்க வேணாம், 1ல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா கேருபீன்கள் சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒண்ணா தேவன் வந்து வெளிப்படையா விளக்கும் போது இவருக்கு புரிய வருது. இதுதான் நான் கேபார் அந்த நதி அண்டையில கண்ட அந்த 4 ஜீவன்களை குறிக்கிறதா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. 20 வாசிங்க. இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். இப்படிதான் தேவன் அறிவிப்பார். சில நேரங்கள்ல என்னடா இது, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு மறைச்சு வச்சிருக்கிறாரே, ஆனா கண்டிப்பா வெளிப்படுத்துவார். சில நேரங்கள் மறைக்கப்பட்டு இருக்கும், ஆனா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் வெளிப்படுத்த அவரா இருக்கிறார். உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா, வியாதியின் படுக்கையில தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நான் மற்றவங்களை போல உலகத்தோடு ஒத்து வாழல, தேவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன், தேவனுக்காகவே 3 வேளை ஜபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி வருது நம்ம கேட்போம். கொஞ்ச நாளைக்கு தேவன் என்ன பண்ணுவார், அந்த வியாதியின் படுக்கையில தான் நடத்துவார். ஆனா அவர் விடுதலை ஆக்கும் போது நம்ம வந்து சாட்சி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பதான் நமக்கே தெரியும் அவர் மௌனமா இருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நம்ம எடுத்து பயன்படுத்த. அன்பான தம்பியும் அப்படிதான், வியாதிப்பட்டு இருக்காங்களா, சோகமா இருக்காங்களா, தூங்க முடியாத சூழல் இருக்கா, தேவன் வருங்காலத்துல மேன்மையா எடுத்து பயன்படுத்துவார். எசேக்கியேலுக்கே தெரியாது. 1ஆம் அதிகாரம் இங்க ஒரு வந்து எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவருக்கு புரியாத இருக்கலாம், 10th ஸ்டாண்டர்ட்ல புரியுற மாதிரி வச்சுட்டாரு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல இப்ப புரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும், 25 26 வயசுக்கு அப்புறமா நீங்க பெல்லனோடு இருப்பீங்க பாத்தீங்களா, நீங்க வியாதிப்பட்டு இருந்த அந்த நேரத்தை மறந்துடுவீங்க. தேவன் இதுக்காக தான் என்ன நடத்திட்டு வந்தாரா, இப்போ பரிபூர்ண சுகத்தோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வைப்பார். அன்று அவருக்கு புரியல, குழப்பமா இருந்திருக்கலாம், பா ஏதோ ஜீவன்கள் காட்டுனீங்க, என்னன்னு எனக்கு புரியலையப்பா. அப்புறமா என்ன பண்றாருன்னா ஒரு விதமா அழைக்கிறார். எசேக்கியேல 3ஆம் அதிகாரத்துலலாம் வித்தியாசமா அழைப்பாரு. இஸ்ரவேல் வம்சத்தானுக்கு உன்னை காவலனாக வச்சிருக்கிறேன், என்னுடைய வாயினால வார்த்தைகளை கேட்டு அவர்களை எச்சரிப்பாயாகன்னு சொல்லிட்டு வித்தியாசமான கோணத்தில் நடத்துறாரு. 10ஆம் அதிகாரத்துல இவர் எப்படியோ கேருபீன்களை ஆனா அங்க பாத்தீங்கன்னா இதை தான் நான் உனக்கு காட்டினேன்னு தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சொல்லி இருக்கவே மாட்டாரு. ஆனா இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆவியின் வழி நீங்களே புரிஞ்சுக்கும்படியாக தேவன் செய்வார். அம்மா சொல்ல மாட்டாங்க, அங்கிள் சொல்ல மாட்டாங்க, நான் கூட சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களே புரிஞ்சுக்கும்படியாக தேவன் செய்வார். அதுதான் தேவன் நடத்துறது. அவருடைய சித்தத்துக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அப்படிதான் ஒப்பு கொடுத்தாரு எசேக்கியேல். அவரு எப்படி இருக்கலாம்னா, எசப்பா இது எனக்கு புரியலையே, நீங்க தான் எனக்கு வெளிப்படுத்தணும்னு இருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆவி அவர் மேல் இருந்ததுனால இதுதான் நான் கேபார் நதி அண்டையில கண்ட தரிசனமான்னு வந்து கேட்பாரு பாருங்க. அப்படியே 20ல இருந்து மறுபடியும் வாசிங்க 22 வரைக்கும். இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகமும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டுகளும் இருந்தன. அங்க வெளிப்படையா நம்ம அங்கங்க பார்த்தோம் பாத்தீங்களா, 10 நம்ம வந்து வசனம் வாசிச்சோம், 7 வாசிச்சோம், 8 வாசிச்சோம், 13 14 15 இதுல அப்படியே சொல்றாரு பாருங்க. அப்போ ஞாபகம் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு காட்டிய தரிசனத்தை நாம் ஞாபகம் வைப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தெளிவா சொல்றாரு, 4 முகங்களும் அவைகளுடைய செட்டுகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலா இருந்தது. ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கி சென்றது. அப்போ இப்படி இருக்கு. அதுக்கு எப்படியோ தேவன் எப்படி அவங்களை அனுப்புறாரோ அந்த திசையை நோக்கி சென்றது. இததான் அங்க பாக்குறாரு. நான் அங்க எதை பார்த்தனோ அதுதான் இதுதான் கேருபீன்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில காரியத்தை நம்ம வேகமா, ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இது. இதை பார்க்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் கூட பத்தாது. ஆனா இதற்கு அப்புறமாக வேற ஒரு ப்ரேயருக்கு போகணும் அப்படின்றதுனால எவ்வளவு ஒரு நம்ம வந்து குறுகிய நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமோ முடிக்கலாம். நம்ம வேகமா ஒரு சில காரியங்கள் மட்டும். சங்கீதம் 18:10 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 18:10.
கேருபீன்கள் ஏறி வேகமாய் சென்றார். அது மறுபடியும் வாசிங்க. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். அப்ப என்ன? வாகனம். தேவன் அதை வாகனமாக என்ன பண்றாரு? யூஸ் இருக்காரு. மறுபடியும் வாசிங்க, புரியும் உங்களுக்கு? கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். வேற யாராச்சும் போக முடியுமா? ஒண்ணுல இருந்து வாசிங்களேன். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுகிறேன். யாரை பத்தி சொல்றாரு? தேவனை பத்தி சொல்றாரு. அப்ப யார் ஏறி சென்று இருக்க கூடும்? தேவன் தான் ஏறி சென்று இருக்க கூடும். இப்ப அந்த வசனம் வாசிங்க. எப்படி போறாராம்? இப்ப நம்மளுக்கு இருக்கு இல்லையா? இப்ப மெட்ரோ ட்ரெயின் இருக்கு, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அது அதாவது வேகமாய் செல்லக்கூடிய ஒரு வாகனமாக, தேவனுடைய வாகனமாக, அவர் உருவாக்கிய வாகனமாக இருந்திருக்கலாம். வேகமாய் சென்றார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆதாரம். நம்ம வேத ஆதாரத்தோட தான் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். சங்கீதம் 99:1. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் சத்தரிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி. அப்ப எவ்வளவு வேகமா இருந்திருக்கும். இதை வாசிச்சு நீங்க அதை வாசிச்சீங்கன்னா புரியும். வேகமாக சென்றார், பூமி அசைற அளவுக்கு அதோட அசைவுகள் இருக்கும். அப்போ எவ்வளவு வேகமா தேவன் சென்று இருப்பார் பாருங்க. அவருடைய வாகனமா இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய தேவனுடைய பரிசுத்தத்தை காக்கும் ஒரு காவலா இருந்திருக்கிறது. அப்போ இந்த 4 விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு அதை இந்த 4 முகங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா? அது ஆவிக்குரிய ஆழம் ஒன்று இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் முகம் மனித முகம் பார்த்தோம். அது எதை குறிக்குது அப்படின்னா, ஞானம் மற்றும் அறிவு. ஞானம், அப்புறமா அறிவு. ஞானத்தையும் அறிவையும் எசேக்கியேல் பெற்றிருந்ததால் தேவன் அந்த தரிசனத்தை தெளிவாய் காட்டினார். 1. 2வது சிங்கம், அதிகாரம். என்ன? பிள்ளை அப்படின்ற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி கெட்ட குமாரன் வந்து மனம் திரும்பி வரும்போது அந்த மோதிரம் அப்படின்றது அந்த ஒரு அதிகாரத்தை குறிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நீ வேற்று ஆளோட பிள்ளை அல்ல, என்னுடைய பிள்ளை. அப்ப நம்மலாம் யாரு? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருத்தாங்க. அந்த ஒரு அந்த அதிகாரத்தை நம்ம வந்து பெற்று இருக்கிறோம். இப்ப சிங்கம் அப்படின்றது அதிகாரத்தை குறிக்கிறது. 2வது. 3வது எருது அப்படின்னா பலம், பலன். அந்த பலனை நமக்கு தர தேவன் அவராக இருக்கிறார். 3வது. 4வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது கழுகு. கழுகு அப்படின்னா பரலோக பார்வை. கழுகோட பார்வை அப்படிலாம் அவ்வளவு எளிதாலாம் இல்லை. நம்ம பார்வையெல்லாம் ஒரு குறுகிய கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது, மக்களாயிடும். ஆனா கழுகோட பார்வை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வெகு தூரம் வரைக்கும் தெரியுமா. சிங்கத்தோட கர்ஜனையும் கழுகோட பார்வையும் இந்நாள் வரைக்கும் அது எப்படிதான் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. சிங்கத்தோட இந்த கர்ஜனைலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா. அது ஒரு ஆய்வுல அது ஒரு கர்ஜனை செஞ்சது அப்படின்னா 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம வந்து கேட்குமா. நம்மளால யூகிக்க முடியல. 8 கிலோமீட்டர் போகும்போது நம்ம வந்து போனோம்னா வண்டி எடுத்துட்டு போனா கூட கொஞ்ச நேரம் ஆகும். அது எப்படி அவ்வளோ அப்படின்னா, தேவனால் உருவாக்கப்பட்ட எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு வேல்யூ? அப்புறம் கழுகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 கிலோமீட்டர் வரைக்கும் கண்ணு தெரியுமா. இது சும்மா சொல்லணும்னு இல்லை, தேவன் எல்லாத்துக்குமே ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அப்ப கழுகு அப்படின்றது பரலோக பார்வை நமக்கு வேணும். மாம்ச பார்வை இருக்கக்கூடாது, நமக்கு பரலோக பார்வை. அப்ப ஞானம் அறிவு மிகவும் முக்கியமானது. 2வது அதிகாரம், அவருடைய பிள்ளை அப்படின்ற அந்த அதிகாரம் இருக்கணும். 3வது பலம், அவருடைய பலன் இருக்கணும், ஆவிக்குரிய பலன். 3வது பரலோக பார்வை. இதெல்லாத்தையும் நீங்க அறிஞ்சாதான் கேருபீன்கள்னா என்னன்னு சொல்லிட்டு தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்குவார். இத எப்படி நம்ம வந்து தியானிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, ஃபர்ஸ்ட் நீங்க எசேக்கியேல் 1 முழுமையா வந்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா எசேக்கியேல்ல முக்கியமாக இருக்கும், சங்கீதத்திலையும் இருக்கும், யாத்திராகமத்திலையும் இருக்கும், ஆதி ஆகமத்திலையும் இருக்கும்.
ஆனா நீங்க எசேக்கியேல் 1 முழுமையா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 முழுமையா படிச்சு பார்த்தாதான் புரியும். அதுல இருக்கிற ஆழங்களை நான் என்ன பண்ணலாம் வந்து படிச்சுட்டு வந்து உங்களுக்கு எனக்கு என்ன புரிஞ்சுதோ, தேவன் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு வேறு விதமா வெளிப்படுத்துவார். இந்த வசனம் எனக்கு இந்த டச் ஆச்சுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா சேராபீன்கள் வித்தியாசமானது. நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சீங்கன்னா புரியும். அது அடுத்த மாதம் நம்ம வந்து பார்க்க போறோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்கு மட்டும் 4 முகங்கள் அல்ல, 4 விதமான அம்சங்களை தேவன் உங்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த 4ஐயும் பெற்றுக்கொண்டு வாழுங்க. இது 4மே இருந்தா எப்படி வந்து அவர் அதை காவலாக வைத்திருக்காரோ, அன்பான குடும்பத்துக்கும் அதை காவலாக வைத்து அன்பான குடும்பத்தை மேலும் மேலும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடலாம். அன்பின்